Praise the Lord. I'm Monica and I'm from Andhra Pradesh. என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நான் பிறந்தப்போ என் அம்மா நான் ஒரு கேர்ள் சைல்டாக இருந்ததுனால என்னை வேணான்ட்டு பெட்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க. என் அப்பா என்னை எடுத்துக்கிட்டு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போய் ஒரு 9 months இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க. என் பாட்டி பேரலைஸ் பர்சன், அவங்களுக்கு கால் பேரலைஸ். அவங்க தான் என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டாங்க. என்னை சின்ன வயசுலேருந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. 5 வயசு வரையும் நான் அப்பாவோட அன்பும் அம்மாவோட அன்பும் யார்கிட்டேருந்து பெற்றதில்லை. நான் நிறைய சில்ட்ரன்ஸை பார்ப்பேன். அவங்க அம்மா அப்பா கூட சிரிச்சுக்கிட்டு நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக போவாங்க. ஒழுங்கான படிப்பு இல்லாமல் நான் 3rd standard படிக்கும்போது நிறைய நாள் வெளில நின்று இருக்கேன். பிகாஸ் என் அம்மாவால் எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. நாங்கள் செருப்பு இல்லாமல் நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருக்கோம். நான் ரோட்டில் போகிறப்ப நிறைய பேரை பார்ப்பேன். நான் என் அப்பா ஃபேஸை பார்த்ததில்லை. ஏன்னா நான் 1 or 2 years இருக்கும்போது என் அப்பா இறந்துட்டாங்க. எங்ககிட்ட ஒழுங்கான ஹவுஸும் இல்லை. மழை வரப்போல்லாம் எங்கள் வீட்டு உள்ள இந்த மழை தண்ணியெல்லாம் வரும். மிட் நைட் ஆனாலும் சரி ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு பக்கெட்டெல்லாம் வீட்டில் வச்சு அந்த ரொம்பிட்டு மறுபடியும் மாற்ற வரையும் நாங்கள் முழிச்சுக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய நாள் ஸ்லிப்பர் இல்லாமல் இருந்திருக்கேன். ஆனால் வீட்டுக்கு போனால் சாப்பாடு இருக்காது. சாப்பாடு கெட்டு போயிருக்கும். ஏன்னா அது நேற்று நைட்டு வச்ச சாப்பாடு. அதை மேலே இருக்கிற சாப்பாடெல்லாம் தள்ளி மேலே இருக்கிற சாப்பாடு மட்டும் எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிற சாப்பாடு அப்படியே விட்டுருவேன். நிறைய நாள் நான் பட்னியில் படுத்திருக்கேன். நிறைய நாள் நான் அப்பா வேணும். நிறைய பேர் அப்பாவோட அன்பு அப்பா பற்றி சொல்லும் போதெல்லாம் நான் அழுவேன். எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிருக்கேன். அம்மாவுக்கும் என்ன பிடிக்காது. எங்கள் ஃபேமிலியில் அப்பா இல்லாததுனால நிறைய பேர் நிறைய குறை பேசுவாங்க. நிறைய பேர் எங்களை பார்க்குறதுக்கே அது வெறுப்பாக இருப்பாங்க. ஆனால் இப்போ என் வாழ்க்கையில் ஏசப்பா நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி நான் என்ன மாதிரி சில்ட்ரன்ஸ்க்காக ப்ரே பண்ணுறேன். நான் ஒரு லீட் வயலினிஸ்ட். ஏசப்பா என் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க. இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா இது ஃபுல்லாக ஏசப்பாவுடைய கிரேஸ் தான். என் ஆசை நான் பெருசு ஐசியே ஆகணுன்ட்டு எனக்கு ஆசை. எனக்கு by what I earn, I want to build a house for the fatherless and I want to build a house for the LGBTQ children who are transgender. And now I would like to play a song called Uyar Malayo. ஏசப்பா என்னை எப்போதும் பாதுகாத்து அவங்க பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி என்னை அவங்களோட பிள்ளைய மாதிரி பார்த்து எனக்கு அவர் ஒரு அப்பாவாக இருந்ததுனால நான் இப்போ பாட்டு வாசிக்க